நன்றி. வணக்கம். லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆணி 5ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உலகத் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு முட்டத்து மலராக இன்றைய மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இன்றைய விருந்தினர்களாக திருமதி விஜயகௌரி சசிகரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிற கனடா நாட்டில் இருந்து. இவர் ஒரு இசையாசிரியர், இசைக்கலா வித்தகர், இசை முதுகலைமானி, சங்கீத கலா கீர்த்தி என பட்டங்களை தன்னகத்தே உடையவர். ஒரு அம்பாள் நுண்கலை நிர்வாகம் என்ற நிர்வாகத்தினையும் இயக்கி வருகின்றார். தனது பக்கமாக பல நிகழ்ச்சி தொகுப்புகளையும் செய்து வருகின்றார். தமிழ் MTV டிவியில் பாடும் குயில்கள் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தவர். பல சிறப்புகளுடையவர், பல திறமைகளை தன்னகத்தே வைத்திருக்கின்ற விஜயகௌரி சசிகரன் அவர்கள் நம்முடைய முட்டத்து மலரில் இன்று விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வருகின்றார். அவரை எனது நிகழ்ச்சிக்குள் முதலில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் விஜயகௌரி சசிகரன் அவர்கள். வணக்கம். உங்களை எங்களது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் உங்களுடைய சகோதரியாக இருக்கின்ற விஜயகலா கிருபாகரன் அவர்களும் எமது நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பிக்க இணைந்திருக்கின்றார். அவரும் ஒரு இசையாசிரியராக ஜெர்மன் நகரத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். பல மாணவர்களை உருவாக்கி வருகின்றார். தனக்கென்று ஒரு கலைப்பள்ளியை நிறுவி அதனை திறம்பட இயக்கி வருகின்றார். அவரையும் எனது இந்த நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் விஜயகலா கிருபாகரன் அவர்களே. வணக்கம். சத்தம் கேட்கவில்லை. வணக்கம். அன்போடும் மகிழ்ச்சியோடையும் உங்களை இந்த தருணத்தில் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்திய தருணத்தில் இவர்கள் ஒரு தன்னிடம் தாம் கற்ற கலையை ஒரு குருவிடம் அழகாக பயின்றிருந்தார்கள். அந்த குருவினுடைய ஒரு நினைவு பகிர்வாக இன்றைய பகிர்வு நடைபெற உள்ளது. தொடர்ந்து அந்த பகிர்வுகளில் ஒரு சிறப்புகள் இருக்கின்றன. நாங்கள் படிக்கும் போது எங்களை ஏற்றிவிட்ட ஏணிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. இவர்களும் தங்களால் இயன்றளவு தங்கள் குருவின் பெருமையினையும் தாங்கள் குருவிடம் பெற்றவற்றையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து வருகின்றார்கள் என்பது பலர் அறிந்த உண்மை. அந்த வகையில் விஜயகௌரி அவர்களே, நீங்கள் இன்று கனடா நாட்டில் எவ்வளவு காலங்களாக இந்த இசைத்துறையை செய்து வருகின்றீர்கள்? எவ்வளவு காலங்களாக கனடாவில் வசித்து வருகின்றீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். நான் கனடாவில் 2020ஆம் ஆண்டில இருந்து தான் இசையை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக எங்களோட ஊரில் சிறு வயதிலிருந்தே நான் இசையை கற்பித்துக் கொண்டிருந்தேன். சிறு வயதிலிருந்து ஊரில் கற்பித்து விட்டு பின்னர் ரேடியோஸில் வேலை செய்த நான் பிறகு இந்தியாவில் சென்று இசை முதுகலைமானி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் பயின்று பட்டத்தினை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அங்கே பீத்தாவான் இசை கல்லூரியில் இசையை கற்பித்தேன். அத்துடன் அன்னமாச்சாரியாரின் வழித்தோன்றலாகிய 12வது வழித்தோன்றலாகிய மீனலோஜினி அவர்களிடம் இசையை முறையாக பயின்றேன். அத்துடன் வடலங்க சங்கீத சபையில் தரம் 4 அளவட்டி சிவானந்தராஜா கலாபூசணம் சிற்றம்பலம் சிவானந்தராஜா அவர்களிடம் இருந்து இசையை நானும் எனது சகோதரியும் முறையாக பயின்று இசைக்கலா வித்தகர் என்ற பட்டத்தினை பெற்றுள்ளோம். அழகு. நீங்கள் இப்பொழுது உங்கள் கனடா நாட்டில் இந்த இசை நிறுவனத்தினை அம்பாள் நுண்கலை நிர்வாகம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதனின் மூலம் பல மாணவர்களுக்கு கற்பித்து வருகின்றீர்கள். என்ன காரணம் அம்பாள் நுண்கலை நிர்வாகம் என்ற வைத்ததற்கு காரணம்?
அம்பாள் என்று சொன்னால் எங்களுக்கு ஊரில் வந்து பக்கத்தில் வந்து அம்மன் கோயில் இருக்குது. அதுதான் முதன்மை காரணம். மற்ற என்னுடைய தந்தையார் வந்து அம்பாள் ஸ்டோர்ஸ் என்று கடை வைத்திருந்தவர். அப்ப அதை நினைவு கூறும் முகமாகவும் அம்பாள் நுண்கலை கோயில் என்று பெயர் வைத்துள்ளேன். ஆம், சிறப்பு. நீங்கள் முதலே சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்கள், நான் ஊரில் பண்டத்தரப்பிள்ளை நீங்கள் பிறப்பிடமாக கொண்டு அங்கே வளர்ந்து நீங்கள் அங்கேயே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இசைத்துறையை செய்தீர்கள் என்று. அங்கே நீங்கள் கற்றும் காலங்களில் இசை ஆசிரியர் சிவானந்தராஜ் அவர்களிடம் கற்றீர்கள், வேறு யாரிடமும் கற்றிருந்தீர்களா? ஆரம்பத்துல நாங்க சிறு வயதுல இருந்தே எங்களோட அம்மா வந்து ஒழுங்குபடுத்தி வீட்டுல வந்து கற்பித்துள்ளார்கள். பிறகு நான் அராலியில வந்து விஜயலட்சுமி ஆசிரியர் அவரிடம் அப்படி பல ஆசிரியரிடம் கல்வி கற்றோம். நான் வந்து பல்கலைக்கழகத்துல வந்து பொருளியல் சிறப்பு தான் பயின்றேன். ஆனால் பிரத்யேகமாக வந்து வட சங்கீத சபையில் சித்தி பெற்றுத்தான் இசைக்கலாவித்தர் என்ற பட்டத்தை பெற்றேன். அப்ப தரம் 4 இருந்து தான் இவர் எங்களுடைய சிற்றம்பலம் சிவானந்தராஜ் ஆசிரியரிடமிருந்து நாங்கள் கற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தோம். நான் நினைக்கிறேன் அவரும் உங்கள் இடத்தினுக்கு அருகில் தான் இருந்தவர் நினைக்கிறேன், இல்லையா? அவர் வந்து சொந்த இடம் வந்து அளவட்டி, பிறகு வந்து பண்டத்தரப்புல தான் இருந்தவர். நன்றி, நன்றி. விஜயகலா ஆசிரியரும் நான் நினைக்கிறேன் உங்களை போல்தான் அவர்களுடைய ஈழத்தில் அவருடைய வளர்ச்சியும் பங்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். விஜயகலா டீச்சர், நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் மகிழ்வேன். வணக்கம். உண்மையிலேயே சுவானந்தராஜா எங்கட மியூசிக் மாஸ்டர். நாங்க எங்கட பொக்கிசம் தான் நாங்க அவரை சொல்றது. எங்களுக்கு இறைவனால கிடைக்க பெற்ற ஒரு வரவன். எங்களுக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தின் மிக நுணுக்கமான விஷயங்களை அவரிடமிருந்து தான் உண்மையிலேயே சின்னநிலை எத்தனையோ ஆசிரியர்களிடம் கற்றுனாங்க. ஜெகதாம்பிகை டீச்சர், லலிதாம்பிகை டீச்சர், சிவபாத சுந்தரம். அம்மா சட்டியா கஷ்டப்பட்டவா. ஒவ்வொரு ஆண்டு பரீட்சையும் செய்யக்குள்ள ஒவ்வொருத்தர் தான் படிப்பினா அடுத்த வருஷம் ஒருத்தர் இருக்க மாட்டேன். நம்ம அப்படி கஷ்டப்பட்டது கௌரிக்கும் தெரியும். அந்த கஷ்டப்பட்டு இறைவனால பிறகு 4ஆம் தரத்துல இருந்து, கௌரி இப்ப சொன்ன மாதிரி 4ஆம் தரத்துல இருந்து எங்களுக்கு எங்கட சேர் கிடைச்சவர். அதுவும் பக்கத்துல. அவர் வந்து உண்மையிலேயே கிராஃப்மேன். ஆனா விகே நடராஜ மாஸ்டர்கிட்ட அவர் வட இலங்கை சங்கீதம் கற்று அவரும் சங்கீத கலாவித்தனாக இருந்து அவர் இதை மட்டும் செய்யவில்லை, நிறைய விஷயங்கள் அவர் ரேடியோ ஸ்லோன்ல ஒர்க் பண்ணி இருக்கிறார், பாடகரா. மற்றது புத்தகங்கள் நிறைய. அது கௌரி தான் நீ விளக்கமா வடிவா சொல்லுவா. அப்படி எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு மாதிரி. எங்களோட சேரின் இழப்பு எங்களால உண்மையிலேயே தாங்க இல்லாம இருக்கிறது. உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அவர் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க கௌரி வடிவா சொல்லுவா. நன்றி, நன்றி விஜயகலா டீச்சர். கௌரி, நீங்களும் இதோட இசைத்துறையோட அதோட அறிவிப்பு துறையும் சார்ந்து நிகழ்ச்சி தொகுப்புகள் செய்திருக்கிறீங்க. அந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் குருவினுடைய பகிர்வுக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். ஓகே, நான் என்னென்னா தமிழ் MTVல பாடும் குயில்கள் பல்சுவை நிகழ்ச்சி தொகுப்பாளராக கடந்த ஆண்டு பணியாற்றி வந்தேன். நான் இப்போ தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளேன். மீண்டும் சிலவளை தொடருவேன். அது வந்து எல்லாம் சிறு ஒரு சின்ன இறைச்சல் ஒன்று வருகின்றது. இப்போது ஓகே. எல்லாம் சிறு மாணவர்களை, கலை மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்காகத்தான் பாடுங்குயில்கள் பல்சுவை நிகழ்ச்சியை வந்து தமிழ் MTV அவர்களுடைய முயற்சி நாங்கள் இப்போ பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்ப அதை செய்து கொண்டிருந்தனா அப்ப பிள்ளைகள் வந்து ஆர்வமாக தங்களுடைய கலையினை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நீங்கள் நினைக்கிறேன் பல இடங்களை சார்ந்த பிள்ளைகளை அதில் இணைத்திருந்தீர்கள் நினைக்கின்றேன். ஜெர்மன், கனடா, சுவிஸ், லண்டன் மாணவர்களை
இணைக்கக்கூடியதாக இருந்தது. ஆம். அதிலேயும் பிள்ளைகளுடைய திறமைகளையும் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் அழகாக பாடியும் பதில் சொல்லியிருந்ததை நானும் பல காணொளிகள் மூலம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். அது உங்களுடைய ஒரு திறமையின் ஒரு இன்னொரு பக்கமாக அது தெரிந்ததை நானும் பார்த்திருந்தேன், மகிழ்ந்திருந்தேன். வெளிநாடுகள்ல வந்து பெரும்பாலும் அவர்கள் வந்து எங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி மட்டுமல்லாமல் அநேகமாக ஆங்கில மொழிக்கோ அல்லது ஜெர்மனிய மொழிக்கோ தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் இசையை மட்டுமல்லாது தமிழையும் சேர்த்து வளர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதன் மூலம் அவர்களுடைய தமிழ் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. அழகாக உங்களுடைய இசை பயணம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில இசை ஆசிரியரை கொண்டு வந்து விட்டு ஒரு பாட்டு கேட்காமல் போவதென்றால் பார்க்கிறவ கேட்பினும் என்ன இசை ஆசிரியர்னா இன்னும் பாடி காட்டையிலே டீச்சர் இன்னும் பாட்டு கேட்கணுமே, என்ன மாதிரி அவருடைய அனுபவத்தை நாங்கள் ரசிக்க வேணுமே என்று சொல்லி ஆர்வப்படுவார்கள். ஒரு சிறிய பாடல் வரிகள் தந்தீர்கள்னா நல்லது. உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் தாங்க. கல்யாண வசந்த மண்டபத்தில் எந்தன்கால் தூக்கி கண்ணனம்மி கல்லில் நின்றடி. கல்யாண வசந்த மண்டபத்தில் எந்தன்கால் தூக்கி கண்ணனம்மி கல்லில் நின்றடி. கல்யாண வசந்த மண்டபத்தில் நன்றி நன்றி கௌரி. நான் முன் ஆயுத்தங்கள் சொல்லவில்லை, இருந்தாலும் உங்களது ஒரு திறமை என்று தான் சொல்வேன். உடனே கேட்ட உடனே சொல்லி பாடி தந்ததுக்கு நன்றி. விஜயகலா டீச்சருடைய பாடல் அண்மையில் கம் கோயில் நீங்கள் சாமி வெளியீதி வரும் போது பாடிய பாடல் மிக அழகாக இருந்தது விஜயகலா டீச்சர். நான் ரசித்தேன், நன்றாக ரசித்தேன் உங்களுடைய அந்த பாடலுக்கு. சிறப்பாக உங்களுடைய குரல் வளமும் அதுல அந்த தொனியும் சொற்கள் எல்லாம் விளங்குற தொனியும் அழகாக இருந்தது. அந்த நீங்க செய்த விதங்கள் அதுல உங்களை மாணவர்களை முனைத்திருக்கிறீர்கள் போல் தெரிந்தது, அப்படியா? ஆமாம். ஹாமாட்சி அம்மன் ஆலயத்துல நடைபெற வகுப்பு மாணவர்களும் நானும் பாடினது. அது வந்து ஒவ்வொரு வருடமும் வேட்டை திருவிழா நேரம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாடுவது வழக்கம். மகிஷாசுரமர்த்தினி, அதாவது அஜிகிரி நந்தினி என்ற பாடல் ஐயாவின் விருப்பத்துக்கு இணங்க நாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த பாடலை பாடிக்கொண்டு வாரோம். மற்ற ஏனைய பிற பாடல்களும் அம்மன் பாடல்களும் பாடுவது வளமையாக வைத்துக் கொள்கின்றோம். நாங்கள் கேட்பதில்லை தானே, இந்த முறைதான் நான் அதை கேட்டிருக்கிறேன். அது தற்செயலாக தமிழ் MTV அவர் சிவநேசன் ஐயா அவர்கள் வந்து இருந்தார்கள். அதுவும் என்ன திடீர் பிரவேசம் தான், எங்களுக்கும் தெரியாது. அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை மிக தெளிவாக அழகாக எடுத்து அத தன் நிறுவனத்தின் மூலம் வெளியிட்டிருக்கின்ற முகநூல். எங்கள் உறவுகளுக்கு விஜயகலா டீச்சருடைய குரல் நன்றாக பழக்கமாக இருக்கும் என்றாலும் விஜயகலா டீச்சருடைய ஒரு சில வரிகளை நானும் இப்பொழுதும் கேட்க ஆசைப்படுகிறேன் டீச்சர் உங்கள் குரலை. என்னன்னா இன்னைக்கு எனக்கு தடிமன், ஆனா பரவாயில்ல, ஒரு தடிமன் 2 வரிகள் தாங்க டீச்சர். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளில் உங்கள் குரல்கள் எங்கள் உறவுகள் கேட்டிருக்கிறார்கள், இருந்தாலும் 2 வரிகள் தாங்க டீச்சர். ஸ்ரீ கணேசா சரணம், ஸ்ரீ கணேசா சரணம் கஜாதன, ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேசா சரணம் சரணம்
சரணம். நன்றி நன்றி டீச்சர், நன்றி மிக்க வணக்கம். நன்றிகள், நன்றி. மிக அழகாக ஒரு கணேசருடைய கீர்த்தனையை தந்திருக்கிறீங்க, மிக்க நன்றிகள். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய குருவினுடைய நினைவாக அவருடைய இன்று நினைவு பகிர்வை கொண்டு வருவதற்கு மிகவும் எனது ஒரு ஆத்மா விருப்பம். நான் நினைக்கிறேன் விஜயகலா டீச்சர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்களுடைய சிவானந்தன் சார் உயிருடன் இருக்க அவரை ஒரு முறை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி இருந்தது, கதைத்திருந்தேன். ஆனால் அவர் அடுத்த 2வது கிழமை ஏதோ அவர் உயிர் பிரிந்து விட்டது. நான் உங்களுடன் கதைத்து ஆமா ஆமா ஆமா, அக்காவோடும் கதைத்திருந்த போது ஊரில் கதைத்திருந்தேன், சார் ஒருக்கா எடுக்க வேண்டும் அக்கா, விருப்பம் இருக்கண்டா, அவர் கொஞ்சம் இயலாமல் இருக்கிறார் என்று அக்கா சொல்லி இருந்தவா. ஆமா. அதனால அது பிற்போடப்பட்டு அந்த அவருடைய என்றாலும் அவரிடம் கற்ற மாணவர்கள் அவரை பற்றி சொல்வது இன்னும் ஒரு சிறப்பு நினைக்கின்றேன். எங்களுடன் வாழ்ந்த ஒரு இசை ஆசான் என்று சொல்லலாம். அது மட்டுமன்றி இல்லாமல் நிறைய தேடல்கள் செய்து நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறார். மற்றவர்களை வெளிப்படுத்த வேண்டும், கலை சார்ந்தவர்களை கொண்டு அவர்களுடைய பதிவுகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயற்பட்டவர். எப்பவும் ஒரு புத்தகத்தோடையே இந்த நேரமும் காணப்படுறது. எங்கள் அப்பாவுடன் கூட நட்பு இருந்தபடினால வீட்டு பக்கம் வந்தால் எப்பொழுதும் ஒரு புத்தகம் கையில் வச்சிருப்பார் அவர். ஏதோ இசை சம்பந்தமா அல்லது பாடல்கள், தேவாரங்கள், திருமுறைகள் சம்பந்தமான புத்தகமோ அல்லது தனது புத்தகமோ ஒரு புத்தகத்தோடு எப்பொழுதும் காணப்படுபவர். அவரை இன்றி நினைவு கூறுவதில் நாங்கள் இந்த பாமுக உறவுகளுக்கும் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரி, நீங்கள் உங்களது குருவை பற்றிய தகவல்களோடு அவருடைய படங்களையும் ஷேர் பண்ணி கொண்டு வாங்குவோம். முதல்ல படத்தை நான் பகிர்ந்து விட்டு உறவுகளே, இவர் இப்பொழுது ஊரில் வாழ்ந்து இப்பொழுது உடாமல் விட்டு பிரிந்து நினைக்கிறேன் 2 மாதங்கள் 3 மாதங்கள் இருக்குமா, சரியாக எனக்கு அந்த திகதி தெரியவில்லை அவருடைய இறப்பு. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குருவின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இன்று இசை ஆசிரியர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி விஜய கௌரி சசிகரன் அவர்களும் திருமதி விஜயகலா கிருபாகரன் அவர்களும் தங்களது குருவினுடைய நினைவு பகிர்வினை இப்பொழுது தருகின்றார்கள். படம் தெரிகின்றது. ஓகே. நான் என்னென்றா அவருடைய புத்தகம் வெளியிடும் பொழுது ஒரு கவிதை மாதிரி ஒன்று எழுதினான். அதை முதலில் நான் வாசித்து விட்டு சொல்றேன். அதுக்கு அவருக்கு கவிதை, அவருடைய புத்தகத்துக்கு கல்வெட்டுக்கு கவிதை ஒன்று எழுதியுள்ளேன். அளவட்டி தந்த நம் அற்புத ஆசான், அளவட்டி தந்த நம் அற்புத ஆசானாம் செட்டிக்குறிச்சியில் செம்மையுடனே தன், அளவட்டி தந்த நம் அற்புத ஆசானாம் செட்டிக்குறிச்சியில் செம்மையுடனே தன் அழகிய வாழ்க்கை துணையுடன் அற்புதமாய் வாழ்ந்த நம் கலை ஆசானாம், தம் அழகிய வாழ்க்கை துணையுடன் அற்புதமாய் வாழ்ந்த நம் கலை ஆசானாம் சிற்றம்பலம் பொன்னம்மா தந்த பார்ப்புகழ் பொக்கிசமே சிவ ஆனந்த ராஜாவே. சிற்றம்பலம் பொன்னம்மா தந்த பார்ப்புகழ் பொக்கிசமே சிவ ஆனந்த ராஜாவே. சிவ சிந்தனையும் சிவன் புகழ் பாடுதலும் சதா நும் பணி என திகழ்ந்தீரே. சிவ சிந்தனையும் சிவன் புகழ் பாடுதலும் சதா நும் பணி என திகழ்ந்தீரே. விஞ்ஞான வாழ்வுதனில் விஞ்ஞான ஆசிரியையாம் கமலாசினியை கரம் பிடித்தே. மெஞ்ஞான வாழ்வுதனில் விஞ்ஞான ஆசிரியையாம் கமலாசினியை கரம் பிடித்தே. அருண் எனும் அரும் புதல்வனுடன் அகமகிழ்ந்து வாழ்ந்தவரே. அருணெனும் அரும் புதல்வனுடன் அகமகிழ்ந்து வாழ்ந்தவரே. கவிதைகள், கட்டுரை, ஆய்வுகள் எழுதியும் திருமுறை ஓதியும் இறை புகழ் பாடியும்
கவிதைகள், கட்டுரைகள், ஆய்விதழ்கள் எழுதியும், திருமுறை ஓதியும், இறை புகழ் பாடியும், கலை பல வளர்த்து கலைஞராய் வாழ்ந்து, இலங்கை வானொலியில் இனிமையுடன் பாடி, கலை பல வளர்த்து கலைஞராய் வாழ்ந்து, இலங்கை வானொலியில் இனிமையுடன் பாடி, நடன ஆற்றுகையில் பாடல்கள் பல பாடியும், நடன ஆற்றுகையில் பாடல்கள் பல பாடியும், பாரினில் கலையை பண்புடன் வளர்த்தீரே, பாரினில் கலையை பண்புடன் வளர்த்தீரே. நும் பணி முடிந்ததென துணையினை மகனினை தவிக்க விட்டு, நும்பணி முடிந்ததென துணையினை மகனினை தவிக்க விட்டு, சிவன் பதம் அடைய துணிந்தீரோ, சிவன் பதம் அடைய துணிந்தீரோ. இசை பொக்கிசத்தை இழந்துமே எமது கலை உலகு பரிதவிப்பது இசை அரசனுக்கு புரியவில்லையோ, இசை பொக்கிசத்தை இழந்துமே எமது கலை உலகு பரிதவிப்பது இசை அரசனுக்கு புரியவில்லையோ. எனினும் நும் பணி என்றும் கலை உலகில் தலை தோங்கும், எனினும் நும் பணி என்றும் கலை உலகில் தலை தோங்கும். தங்கள் கவிதைகள், கட்டுரைகள், நூல்களின் ஊடாக உலகினில் கலை மனம் பரப்பும் என்பது உறுதி. தங்கள் கவிதைகள், கட்டுரைகள், நூல்களின் ஊடாக உலகினில் கலை மனம் பரப்பும் என்பது உறுதி. எங்கன மாணவி இசை ஆசிரியை விஜயகௌரி சசிகரன். நன்றி நன்றி. அழகான ஒரு கவி இரங்கலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எங்கிருந்து ஆசிரியர் என்னென்ன இதுகள் செய்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நினைக்கிறேன் ஆசிரியருடைய 3வது மாதங்களா இந்த மாதம் 3 மாதங்களா அல்லது எவ்வளவு காலங்களுக்கு உரிய? ரெண்டு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 மாதம். அண்மையில் ஓ சரி. 2 மாதங்கள். 15ஆம் ஆண்டு தான் இறைவனமடைந்தவர். ஓ நன்றி நன்றி. அண்மை காலங்களில் தான் எங்களை விட்டு இவரது உயிர் பிரிந்தது என்றாலும் அவருடைய கற்பித்தலும் அவர் தந்த புத்தகங்கள், இலக்கியங்களும் இந்த உலகில் தமிழ் உலகம் வாழும் வரை அவையும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் கற்கும் காலத்தில் ஆசிரியரிடம் கற்ற போது நீங்கள் அவரிடம் கல்வியை விட வேறு எண்ணத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? இசையை பாடலை பெற்றுக்கொண்டதை விட வேறு அவரது பண்புகள், அவரது வேறு எவற்றை நீங்கள் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அல்லது அவரிடம் இருந்த சிறப்பான இலக்கணங்கள் வேறு எவையாக இருந்தன? பெரும்பாலும் நான் இந்த கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் என நினைக்கிறேன். என்னென்னு சொன்னா, அவர் கல்வியை மட்டுமல்லாது, அதாவது இசையை மட்டும் அல்லாது அன்பினை, பண்பினை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அதே நேரம் அவர் இறை பக்தி உடையவர். இப்ப ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போய் வழிபடுவது மட்டுமல்லாமல், கோயில இப்ப திருவிழா நடக்கும் பொழுது, இப்ப அம்மன் கோயில திருவிழா நடந்து கொண்டிருந்தால் அவர் அதை பற்றி இப்ப ஒவ்வொரு திருவிழாவுக்கும் முகநூலில் அதுக்கு ஒரு கவிதை எழுதுவார். இப்ப அவர் இயல்பாகவே கவிதை எழுதும் திறனுடையவர். மற்ற அவருடைய குரல் இனிமையானது. எங்களுடைய ஆசிரியர் குரல் அதாவது மிகவும் இனிமையானது. அவர் நுணுக்கமாக, அதாவது மற்ற ஆசிரியர்கள் இப்ப மேலோட்டமாக கற்பித்து விட்டு சென்று விடுவார்கள். அவர் ஆரம்பத்தில இருந்தே இசை எவ்வாறு கற்க வேண்டும் என்று, இப்ப உதாரணமாக இப்ப சாகித்யத்தை நாங்கள் பாடைக்குள்ள அதுக்கு ஆரம்பமாக நாங்கள் அதுக்கு நொட்டேஷன், அதாவது ஸ்வரங்களை பாடித்தான் பாட வேணும். ஸ்வரத்தை சொல்லி தந்துதான் பிறகு எங்களுக்கு சாகித்யத்தை சொல்லிக் கொடுப்பார். அது முதல் எங்களுக்கு ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் நாளடைவில் அது எங்களுக்கு மிகவும் ஒரு பயனுடையதாக இருந்தது. நீங்கள் எவ்வளவு காலங்களாக படித்திருந்தீர்கள் அவரிடம்? நினைக்கிறேன் நீங்க ஒரு 10 வருடங்களுக்கு கிட்ட படித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? 10 வருடங்கள் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். நாங்கள்
1991 இருந்து கற்றிருப்போம் என்று நினைக்கிறேன். 92ஆம் ஆண்டிலிருந்து 92 இருந்து தொடங்கி 97 அப்படி வந்து சங்கீத இசைக்கலாவித்தரண்ட பட்டத்தை பெற்றாலும் இப்ப நாங்கள் இந்தியாவில் வந்து இருக்கும் பொழுது ஏதாவது ஆய்வு கட்டுரைகள் இப்ப நாங்கள் எழுதி கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது உதவி கேட்டால் அவர் உடனே எங்களுக்கு என்னென்னா அனுப்பிவிடுவார். படம் பிடிச்சிட்டு தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிற அது சார்ந்த தகவல்களை உடனே எங்களுக்கு படம் பிடித்து அனுப்பி அந்த வகையில் நாங்கள் ஒரு கொடுத்து வைத்தவர். அவர் வந்து எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்று தான் சொல்லலாம். கலை உலகிற்கு கிடையாது, எங்களுக்கு மட்டுமல்லாமல் கலை உலகிற்கு, இசை உலகிற்கும் தமிழ் உலகிற்கும் கிடைத்த பொக்கிஷம் என்றே கூற முடிகிறது. நல்லது. நிறைய அவரும் நிறைய பேட்டி நிகழ்ச்சிகள் உங்களுடைய பக்கங்களில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் வாழும் காலத்தில் அவருடைய பேட்டி நிகழ்ச்சிகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் மிக அழகாக. அதன் மூலம் அவற்றை குரலும் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றதை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுக்கு செய்த ஒரு மரியாதையும் அது ஒரு நீண்ட காலங்கள் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு கதையாகவும் அது இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக செய்தீர்கள். விஜயகலா டீச்சரும் ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தீர்கள், ஒரு இரங்கல் பாடல் ஒன்று பாடியிருந்தீங்க. கௌரி விஜய கௌரி டீச்சர் தான் அது எழுதினவா. உடனே அம்மா தான் அம்மா முதல் சொன்னவா, வந்த உடனே கௌரிட்ட உடனே சொன்னவா ஒரு கவிதை ஒன்று எழுதித்தாங்க தான் வாசிக்கிறதுக்கு. நான் உடனே அதனை எனக்கு விளங்கில, நான் உடனே கௌரியை சொன்னேன் எழுதித்தாங்க நான் பாட வேணும்னு. உடனேயே அவ சொன்ன உடனேயே அடுத்த ஒரு மணித்தியாலத்துல வந்துட்டது பாட்டு. அதுக்கு பிறகு உடனேயே நான் அடுத்த நாளே பாடி அவ தான் அதை எடிட் பண்ணி போட்டு விட்டவா முகநூல்ல. பட் எங்கட சேர பற்றி நீங்க கேட்டு இருக்கிறீங்கல்ல, அவர் படிப்பிக்கிற தவிர மற்ற எல்லாம் கௌரியும் அழகா சொல்லி இருக்கிறா. மற்றது வந்து இப்ப அந்த இசை பயில்பவர்கள் எப்படி வாழணும் பண்றதை கூடி அவர் சொல்லி இருக்கிறார். அதான் அந்த எங்கட சமயத்திலே உண்மையிலேயே சைவம் என்று சொன்னாலே புலான் உண்ணுதல் கூடாது என்று சொல்லுவார்கள். என்ன மற்ற மாமிசங்கள் அதுகள் எல்லாமே சொல்லுவார். அந்த ஒழுக்கங்கள் அதான் அவ சொல்லி இருக்கிறார். அதுல ஒழுக்கம் பண்பு எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அதான் அந்த அந்த சொல் கேட்டது எங்கட அம்மா ஐயாவையும் அந்த வழியிலே அந்த அவர்களும் அந்த தண்டது அதன்படி இப்பொழுது நானும் கௌரியுமே அந்த மற்ற மாம்சங்களை விடுத்துத்தான் இப்ப பல வருடங்களாக இருக்கின்றோம். அதுவும் அவற்ற வழிகாட்டல்ல ஒன்றுதான். அது கட்டாயம் நேரம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக நாங்கள் குருமார்கள் சில பேர் தாங்கள் கற்பித்தல் ஒரு பக்கமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை என்பது இன்னொரு புறமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு முன் வாழ்ந்த குருமார்களில் பலர் தங்களது வாழ்க்கையோடு சேர்த்துத்தான் தங்கள் கற்பித்தலை செய்திருக்கிறார்கள். வாழ்வும் தங்களுடைய வாழ்க்கை ஒரு பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக, சமூகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்து வாழ வேண்டும் என்று நினைத்தவேன். உங்களுடைய பெற்றோர்களையே நான் நிறைய பழகினா என்று தெரியினால அவர்களும் ஒரு வாழ்க்கையில முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்கள். தாங்கள் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு வாழ்ந்த பெரியவர்கள் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் அதையும் பெருமையுடன் பதிந்து செல்கிறேன். மிக அழகாக வாழ்ந்த காலங்கள் அந்த காலங்கள். இனி வருங்காலங்களில் நாங்கள் அவற்றை நினைத்து பார்க்கலாமே ஒழிய அந்த பக்கங்கள் இப்பொழுது குறைந்து போகின்றதை நாங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விஜய கௌரியக்கா, நாங்க சொல்வது உங்களுக்கு உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது? அன்மியூட் பண்ண வேண்டும் நீங்க. நாங்கள் வந்து இப்ப சிறுவயது முதலே நான் நினைக்கிறேன் உங்களை தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை. இப்ப நாங்கள் வந்து சமய கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில எங்களுடைய ஆசான் சிவானந்த ராஜா அவரும் வந்து புலால் உண்ணல் அதுகளை வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி, அப்ப அதன் வழியில தான் நாங்கள் இப்ப ஒழுகி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆசான் இசைத்துறையில் இல்லாமல் நிறைய நூல்கள் ஆக்கி இருக்கிறார். அவர்களது நூல்கள் இசைத்துறை சார்ந்த நூல்களும் இருக்குது, பொதுவான நூல்களும் இருக்கின்றன. அவை தெரிந்தவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
நான் ஒன்றை கூறலாம், எனது ஈழத்து கலைத்துறை பதிவுகள் என்று சொல்லி கலை ஆசிரியர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்களை பதிந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தவர். நான் அதை ஊரில் இருக்கும் பொழுது அந்த நூல் எனக்கு கையில் கிடைத்ததனால நான் அந்த நூலை என்னுடனே கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு தேவைப்படும் என்று சொல்லி அந்த நூல் என்னிடம் இருக்கின்றது. இது அவர் அந்த நேரங்களில் அந்த பதிந்த விதங்களையும் சொல்லியிருந்தார். ஊர் ஊராக சென்று, கிராமங்களாக சென்று பல பதிவுகளை இதுல தந்திருக்கிறார். உண்மையில சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இது ஏன் இவர் பதிந்தார்ன்னு சொல்லி அப்பொழுது நினைத்தேன். ஆனா இப்பொழுது அது இந்த பதிவு கிடைக்காது. இனி நிறைய நிறுவனங்கள், நிறைய ஆக்களுடைய வரலாறுகள் இப்பொழுது இல்லை, அவர்கள் உயிரோடு இல்லை. இருந்தாலும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது, பார்க்கும் போது இப்படி இருந்தார்களா, இந்த நிறுவனம் இருந்ததா என்று சொல்லி பார்க்க ஆசையாக இருக்கின்றது. இது ஒரு உண்மையில இந்த ஒரு வரலாற்று துறைக்கு, கலைத்துறை சார்ந்த ஒரு வரலாற்றை பதிகிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மற்ற நூல்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் பக்கங்களில்? லண்டனில் இருக்கிற யூனிட்டி டிவி, அதாவது சர்மா சார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முதல்ல ஆரம்பத்துல கேட்டிருந்தார். அப்ப அந்த வாழ்க்கை வரலாற்றை இப்ப நான் தான் அவருடைய சொன்ன நான் விஜயகலா ஆசிரியர் அவர்கள் பாடல் வழங்கினார் அவருடைய ஞாபகமாக. இப்பொழுது அவர் கலைத்துறை சார்ந்த நூல்கள், அவர் வெளியிட்டுள்ள கலைத்துறை சார்ந்த நூல்களை பார்த்தால், முதலாவதாக இலக்கிய இசைச்சாரல் 2000ஆம் ஆண்டு, இரண்டாவது ஈழத்து கலைத்துறை பதிவுகள், ஈழத்து கலைத்துறை பதிவுகள் 2004ஆம் ஆண்டு, மூன்றாவது கலைமுகங்கள் ஓர் அறிமுகம் 2007, நான்காவது சுவாமி விபுலானந்தரும் இசையும் 2010ஆம் ஆண்டு, 5 கலை அரங்கம் அன்றும் இன்றும் 2015, 6வது பஞ்சரத்ன கீர்த்தனைகள் 2008, 7 ஈழத்து தமிழ் கலைஞர்கள் 2019. அடுத்து கவிதை வடிவில் வெளிவந்த நூல்களை பார்த்தால் அருளிசை பாடல்கள் 2002ஆம் ஆண்டு, இரண்டாவது பழையதும் புதியதும் 2018ஆம் ஆண்டு. மேலும் பொதுவான நூல்களை நோக்கின் முதலாவதாக புலவர் வைக சிற்றம்பலம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, அது அவருடைய தந்தையினுடைய வாழ்க்கை வரலாறு. அவரும் ஒரு தமிழ் புலவர், தமிழ் கவிதை எழுதுறவர், கவிஞர். 2015ஆம் ஆண்டு. இரண்டாவது வலிகாம மேற்கு பிரதேச செயலர் பிரிவு மக்களின் வாழ்வும் வளமும் 2019ஆம் ஆண்டு. பதிப்பாசிரியராக வெளிவந்த நூல்கள் சுவாமி விபுலானந்தர் நான்மணி மாலை, ஆசிரியர் வைக சிற்றம்பலம், அது அவருடைய அப்பாவுடைய பதிப்பாசிரியராக இவர் வெளியிட்டுள்ளார் 2015. நல்லை கலம்பகம், ஆசிரியர் வைக சிற்றம்பலம் 2020. இணுவை சுவாமி அமை பிள்ளை தமிழ் 2020. யாழ்ப்பாண திருத்தலங்களின் திருவூஞ்சல் 2018. முதுபெரும் புலவர் வைக சிற்றம்பலம் இயற்றிய பாடல்கள். அடுத்தது இவர் வெளியிட்டுள்ள கட்டுரைகளை நோக்கினால், முதலாவது சுவாமி விபுலானந்தரும் பாரதியாரும் 1991ஆம் ஆண்டு. இரண்டாவது இசை மரபும் வட இலங்கை சங்கீத சபை அமுத விழா மலர் 2018. மூன்றாவது பாடும் பணியே பணி, அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் தொண்டர் சபை வைர விழா மலர் 2016. ஈழத்து இசை வளர்ச்சி பாதையிலே யாசுலிபுரம் ஆறுமுக வித்தியாசாலை 100ஆண்டு விழா மலர் 2017. திருமுறைகளில் திருவைந்தெழுத்து, அளவட்டி சைவ வாலிபர் சங்கம் 100ஆண்டு விழா மலர் 2018. தமிழர் வளர்த்த பைந்தமிழ் இசை, உலகத்தமிழ் இசை மகாநாடு மதுரை. அவர் மதுரையில உலகத்தமிழர் இசை மகாநாடு நடந்தது. அந்த வேளை அங்கு இந்தியாவுக்கு வந்திருந்தார். அதுல அவர் தமிழர் வளர்த்த பைந்தமிழ் இசை என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியிருந்தார். அது 2019ஆம் ஆண்டு. அடுத்து திருக்குறள் காட்டும் மனிதநேய சிந்தனைகள், திருக்குறள் மகாநாடு யாழ்ப்பாணம் 2020. நாட்டுப்புற இயல் ஆய்வு, நாட்டுப்புறவியல் மகாநாடு 2020-2021.
இன்னும் பல எழுதியிருப்பார். என்னுடைய தரவுகளின் அடிப்படையில் இவ்வளவுதான். அழகாக கோத்திருக்கிறீர்கள், மிக அருமை. இன்னும் அவருடைய கட்டுரைகள் நிறையவே எழுதியிருப்பார். ஏனென்றால் ஆண்டு மலர்கள், எல்லோரும் சிறப்பு மலர்கள் வெளியீடு செய்யும் பொழுது அவரை அணுகி இருப்பார்கள். நிச்சயமாக அவரது பக்கங்கள் அங்கும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய தேடுதல் செய்திருக்கிறீர்கள், அவர்களுடைய பக்கங்கள்ல தேடுதல் செய்து எடுத்திருக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பு செய்திருக்கிறார்களா? வாழ்க்கை வரலாறு நான் ஏற்கனவே யூனிட்டி டிவில வந்து வாழ்க்கை வரலாறு தொகுப்பாக வழங்கி இருக்கிறேன். அது இப்ப சொல்ல தேவைன்னா நான் இப்ப சொல்றேன். அத வாழ்க்கை வரலாறு நேரம் எடுக்கும் என்று நினைக்கின்றேன். நேரம் போதுமா? அங்க நான் வேணும்னா ஒரு 1 மினிட், ஒரு நிமிடம் 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். சொல்லுங்க. இவர் புரட்டாதி மாதம் 21ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு திரு வைக சிற்றம்பலம் அவர்களுக்கும் திருமதி சி பொன்னம்மா அவர்களுக்கும் மகனாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அளவட்டி எனும் கிராமத்தில் 2வது புத்திரனாக பிறந்தார். இவர் ஒரு கலை குடும்பத்தில் பிறந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவரின் தந்தை ஒரு பண்டிதர், மூத்த சகோதரனாகிய ஸ்ரீஸ்கந்தர் ராஜா அவர்களும் இளைய சகோதரனாகிய சிவஞான ராஜா அவர்களும் இசை ஆசிரியர்கள் என்பதும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விடயம். இவரது இளமை கல்வியை அளவட்டி அருணோதயா கல்லூரியில கற்றார். இவரது இசையை கற்கும் காலத்தில் கலை போட்டிகளிலும் கலை விழாக்களிலும் பங்கு பற்றியமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் குரல் தேர்வு பரீட்சையில் சித்தி பெற்று வாய்ப்பாட்டு, திருமுறை, மெல்லிசை கலைஞராக 1975 தொடக்கம் 1983 கால பகுதியில் பல நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றினார். இங்கே இசை சித்தர்கள், பக்தரங்கினி, பாமாலை, விந்தைச்சுவை கலைகள், கிராமிய பாடல்கள் என பல நிகழ்ச்சிகளில் இவர் பங்கு பற்றியுள்ளார். இலங்கை வானொலியில வந்து நிறைய இசை சித்திரங்கள்ல பங்கு பற்றியிருக்கிறார். அருள்மிகு ஆடிவேல், சபரிமலை ஐயப்பன், தீவத்திருநாள், குன்றத்து குமரன், அமுதுண்ட அழகன், மார்கழி திங்கள், நரகாசுர சங்காரம், ஸ்கந்தலீலா, சித்திரை மலர்ந்தாள், முக்கடல், அப்படி போய்கொண்டே இருக்கிறது. நிறைய இருக்கு. நிறைய பாடல்கள் அவர் பக்கமாக இருக்கிறார். 1973 தொடக்கம் 83 கால பகுதியில் பல பரதநாட்டிய நிகழ்ச்சியிலும் பரதநாட்டிய அரங்கேற்றங்களிலும் பின்னணி பாடகராக இவர் பங்கு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் ஒளிபரப்பான நாட்டிய நாடகங்களுக்கான பின்னணி பாடகராக இவரது குரலும் பதிவாகியுள்ளமை சிறப்புக்குரிய ஒரு அம்சமாகும். அடுத்து இவருடைய ஆக்கங்கள் தான் சமயம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். சிவதரிசனம், தித்திக்கன் திருமுறை அமுதம், சைவ சமய தகவற்களஞ்சியம், வழிபாட்டு தெய்வங்களில் ஐயப்பன், நிறைய நூல்கள் இதுல இருக்குது. எல்லாம் வாசிக்க நினைக்கிறேன், நேரம் போய்விடும். இல்லை, உண்மையில அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது எழுதப்பட வேண்டும், எங்கேயும் ஒரு இடத்தில் அதை பதியப்பட வேண்டும், காணொலியாகவோ அல்லது நூல் வடிவிலோ இருக்க வேண்டும் என்றது எனது விருப்பம். நான் நினைக்கின்றேன் அவரது அந்தியற்றி நினைவு மலரில் ஏதாவது செய்திருக்கின்றார்களா, பார்த்திருந்தீர்களா அல்லது செய்யப்பட்டதா அறிந்திருக்கிறீர்களா? செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து புத்தகம் வந்து அவருக்கு செய்திருக்கிறார்கள். அதுல வாழ்க்கை வரலாறு எல்லாம் இப்ப நான் முதல்ல என்னன்னா யூனிட்டி டிவில அவர் கேட்டவர், சர்மா சார் அவர்கள் கேட்டவர் ஆசிரியர். அப்ப அதுல வந்து வாழ்க்கை வரலாறு தொகுத்து நாங்க தான் வழங்கினது. அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இருக்கும் பொழுதே அவர் வந்து கௌரவித்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு சிறப்புக்குரியவராக திரு சர்மா ஆசிரியர். நல்லது, நல்லது. உண்மை. இந்த இதிலும் அவர் ஒரு நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். அந்த சர்மா மாஸ்டரை நீங்க கதைக்கிறீங்களா நினைக்கின்றேன். தெரியல. நன்றி, நன்றி. பாப்போம், இயக்குனர் அவர்கள் அதை திருத்துவேன் நினைக்கின்றேன். சிவானந்தன் ஆசிரியருடைய பக்கங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளையும் நாங்கள் இணைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகள், நீங்கள் இணைந்து உங்களது கருத்துக்களையும் அல்லது உங்கள் பக்கங்களாக இவர்கள் தெரிந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் இதில் தெரிவித்து செல்லலாம் என்று நான் அன்புடன் இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடன் இன்று ஆசிரியர்
திருமதி விஜயகலா கிருபாகரன் அவர்களும் திருமதி விஜய கௌரி சசிகரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். தங்கள் குருவினுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து உங்களது சிறப்புகளை கேட்பதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று கேட்டு சொல்லிக்கொண்டு, கௌரியக்கா, நீங்கள் குருவோடு பயணித்த காலங்களை இப்பொழுது நீங்க பகிர்ந்திருந்தீங்க. ஏதாவது நீங்கள் இன்னும் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்யலாம் என்ற திட்டங்கள் ஏதாவது இருக்கின்றதா? உங்களது எண்ண பகிர்வுகள் இருக்குதா? அவருடைய பாடின பாடல் ஒன்று நான் பகிர முடியுமாயின்னு முயற்சி செய்கிறேன் இப்பொழுது. எனக்கு விருப்பம் விஜயகலா டீச்சர் பாடிய பாட்டையும் பகிர முடியும் என்றால் பகிருங்கள், அல்லது விஜயகலா டீச்சர் 2 வரி குரல்ல தர ஏழுமா அந்த பாடலை? நீங்கள் ஏழுமா உங்களால? அந்த பாட்டை தான் இப்ப நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். சரி சரி, ஓகே. இப்பொழுது குரல் கொஞ்சம் சுவையின காரணமாக இருக்கிறது. அவள் எடுத்தாண்டா நீங்க காணொலியாக தர போறீங்களா அல்லது? காணொலியாகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். அதனால சவுண்ட் கேட்டதா? பாடல் கேட்டிருந்தது. அப்படி என்ன, அப்படியே பாடலே போட்டு விடட்டும் அப்படியே. இசையுடன் இனிமையை இலக்கண வலுவின்றி இயைபுற இயம்பிய கனிவுடையாசானே. இசையுடன் இனிமையை இலக்கண வலுவின்றி இயைபுற இயம்பிய கனிவுடையாசானே. இசையுடன் இனிமையை இலக்கண வலுவின்றி இயைபுற இயம்பிய கனிவுடை ஆசானே. பல்கலை பயின்றுமே பண்புடன் நமக்கு, பல்கலை பயின்றுமே பண்புடன் நமக்கு அறநெறி புகட்டி புகழடைந்தீர. பல்கலை பயின்றுமே பண்புடன் நமக்கு அறநெறி புகட்டி புகழடைந்தீரே. இசையுடன் இனிமையை இலக்கண வலுவின்றி இயைபுற இயம்பிய கனிவுடையாசானே. கவிதைகள் பலவும் ஆய்விதழெனவும், கவிதைகள் பலவும் ஆய்விதழெனவும் புதுமைகள் படைத்தே துணையுடன் இணைந்தே. கவிதைகள் பலவும் ஆய்விதழெனவும் புதுமைகள் படைத்தே துணையுடன் இணைந்தே. சரித்திரம் படைத்த சரித்திரம் படைத்த அன்புருகோசானே. சரித்திரம் படைத்த அன்புருகோசானே. சிவானந்தம் அடைந்தீரோ. சரித்திரம் படைத்த அன்புருகோசானே. சிவானந்தம் அடைந்தீரோ. சிவானந்தம் அடைந்தீரோ. ஓ ஓ ஓ
நன்றி, நன்றி. அழகாக இருந்தது டீச்சர். நான் முதலே சொல்லியிருந்தேன் இதை பற்றி. அழகாக இருந்தது. ஆனால் காணொளியாக வரவில்லை, ஆடியோவைத்தான் கேட்டிருந்தது. அது என்னண்டா டவுன்லோட் ஆகவில்லை இன்னும். ஓகே, சரி சரி, நன்றி நன்றி. என்றாலும் குரலில் கேட்டிருந்தது, இனிமையாக இருந்தது. அவருடைய ஒரு நினைவு மிக அழகான எழுத்து வடிவில் அதை எழுதியிருக்கிறீங்க விஜயகௌரி அவர்கள். விஜயகலா டீச்சர் அதனை அழகான குரலில் தந்திருக்கிறீர்கள். உண்மையில ஒரு குருவுக்கு ஒரு நல்ல ஒரு நினைவு அஞ்சலியாக இந்த நிகழ்வு இப்பொழுது இந்த பாடல் இருந்திருக்கின்றது என்று நான் மனதார அதனை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். உண்மையில குரு வாழ்ந்த காலத்தில் நீங்கள் அவருக்கு பல விடயங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றாலும் குரு இல்லாத நேரங்களில் அவர் பற்றி பேசப்படுவதும் ஒரு சிறப்பு என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்பது இவ்வாறு பேசப்படும் பொழுதுதான் வெளியில் தெரிய வரும். நாங்கள் எங்களுக்குள்ளே நினைத்து கொண்டிருந்தால் அது தெரியாது. ஆனால் நாங்கள் பேச வேண்டும், அவர்களை பற்றி கதைக்கும் போதுதான் அது மற்றவர்களுக்கு தெரியுமோ இப்படி ஒரு குரு இருந்திருக்கிறார், அவர் இப்பொழுதும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்ப அவருடைய பெருமைகளும் அப்பொழுதுதான் தெரிய வரும் என்று நினைக்கின்றேன். விஜயகலா டீச்சர், நீங்கள் உங்களது குருவினுடைய பக்கங்களில் ஏதாவது இன்னும் செய்ய வேண்டும் என்று எண்ணங்கள் ஏதாவது இருக்கின்றதா விஜயகலா டீச்சர்? செய்ய வேண்டும் என்று இல்ல, இருக்குது எண்ணங்கள். இல்ல நான் ஒரு விடயம், அதாவது கௌரி அட்வான்ஸ் லெவல் மியூசிக் எடுக்கல நாங்க இடம்பெயர்ந்திருக்கேன். இந்த விஷயம் கட்டாயம் சொல்லணும் சேரை பற்றி, அதான் யோசிச்சு கொண்டிருந்தேன்னா. இடம்பெயர்ந்து நாங்க சாவச்சேரி நுணாவில இருந்த, நாங்க சேர் சாவச்சேரியில இருந்தவர். அப்ப அங்க வந்து ஒரு குடிசையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தவன். அந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு, இப்ப நாங்களும் ஒரு வீட்டுல எங்களுக்கு ஒரு வீடு வசதியா இருந்தது. அவர் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் 5 கிலோமீட்டர் தூரமோ இன்னும் தெரியல, அவ்வளவு தூரம் சைக்கிள்ல வந்து அல்லது குறைவா இருக்கலாம் கிலோமீட்டர் வந்து கௌரிக்கு எங்கட வீட்டை தேடியே அங்க வந்து நமக்கு அப்ப மியூசிக் எக்ஸாம் இருந்தது, பிராக்டிக்கல் எக்ஸாம். வீட்டை அங்க எங்கள்கிட்ட தேடி வந்து படிப்பிச்ச குரு எங்கட. உண்மையிலேயே இப்படி ஒருத்தருமே செய்ய மாட்டேன், அவ்வளவுக்கு சிறந்த ஒரு குரு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். அது கட்டாயம் சொல்லணும். அதான் அவற்றை இழப்பு வந்த கௌரி சொன்ன மாதிரி இப்பவும் நாங்க இங்க ஜெர்மனிக்கு வந்த பிறகும் ஏதாவது ஒரு விஷயம், இப்ப ஒரு ராகத்தை பற்றியோ அல்லது ஏதாவது ஒரு பாடலை பற்றியோ கேட்டா அடுத்த நிமிஷம் அவர் தேடல், அவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், சரியான ஆர்வம், உடனே கொடுக்க வேணும் என்ற ஆர்வம். ஒரு பஞ்சி அந்த ஒரு அலுப்புல இருக்கவே மாட்டார். ஒரு விஷயம் கேட்டால் உடனே அதை எங்களுக்கு தர வேணும் என்று அதே சிந்தனையா இருப்பார். இருந்து அதையெல்லாம் உடனே அனுப்பி எங்களுக்கு இப்பவும் தான் உதவி செய்து கொண்டிருந்தவர் எங்கட சார். அதான் அவருடைய இழப்பாதான் எங்களால தாங்க இல்லாம இருக்குது. அதான் என்னன்னு சொன்னா, இப்ப நிகழ்ச்சி இப்ப நாங்கள் வந்து டிவில வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாலே பார்த்துட்டு உடனே வந்து தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தி அதற்குரிய இப்ப சரி பல விமர்சனங்கள் சொல்லுவார், பாராட்டுவார், இப்ப நேரடியாகவே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். இப்படி எந்த ஆசிரியரும் செய்வதில்லை. அத்துடன் அவர் வந்து இப்ப கற்பிக்கும் பொழுதும் பின்னரும் காசை வந்து எதிர்பார்க்கல. எனக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கும் பொழுது உயர்தர பரீட்சை இசை பரீட்சைக்காக வந்து வீட்டை வந்து சொல்லி தந்தவர். ஆனா அவர் காசை வந்து எதிர்பார்க்கவில்லை, காசு வாங்காம தான் எனக்கு சொல்லி கொடுத்தவர். இவ்வாறான ஒரு ஆசிரியர் கிடைப்பது வந்து இசை உலகிற்கும் எங்களுக்கும் வந்து ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். தாரமும் குருவும் தலைவிதி பயன் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு இவ்வாறான ஒரு குரு கிடைத்தது நாங்கள் முற்புறவியில் செய்த ஒரு ஏதோ ஒரு தான் சொல்ல வேண்டும். எங்கட அம்மாவுக்குத்தான் இந்த நேரம் உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அம்மா தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆசிரியரை கண்டுபிடிச்சு எங்களுக்கு கற்பிக்க வைத்தவா. அவதான் இறுதியில சிவானந்த ராஜா மாஸ்டரை அறிமுகப்படுத்தி அவர் முதல் ஆரம்பத்துல மரபு தெரிவித்தவர். ஏனென்னா அவர் வந்து கிராஃப்மேன், அவருடைய வேலை வந்து வேற, மற்றது படிப்பிக்கப்ப தொடங்கவில்லை. எங்களுக்குத்தான் முதல் அதுவும் அம்மாவின் ஆர்வத்தால இந்த கலையை கற்பிக்க தொடங்கி பிறகு பின்னர் ஏராளமான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். என்னுடைய முதல் குரு வந்து எனது மூத்த சகோதரியாகிய ஸ்ரீமதி விஜயரஜனி
நடேசன் அவர்கள். நாங்க வந்து வீட்டில தான் சங்கீதம் பயின்று கொண்டு நாங்கள். அதற்கு பிறகு அம்மா ஒவ்வொரு சீரா கூட்டி கொண்டு வந்து படிச்சு கொண்டிருந்த நாங்க. அப்புறம் கிரேட், அதாவது ஆசிரியர் 4வது தரத்திலிருந்து நிறைய இடத்துல வந்து ஆசிரியர்கள் தரம். இப்பதான் நிறைய இசை ஆசிரியர்கள் முளத்துக்கு முலாம் இருக்கிறார்கள். அந்த காலத்துல அவ்வாறு இல்லை. அப்ப இவரை தேடி இவர்கிட்ட வந்து நாங்கள் போய் பயின்று இப்பொழுது இப்படி இசை ஆசிரியர்களாக மிளர்வதற்கு அவர்தான் ஒரு அடிப்படை காரணி என்று சொல்வதில் நாங்கள் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக. நினைக்கிறேன் அவருடைய கவிதைகள் சொல்லியிருந்தீங்கள். அவர் நிறைய கவிதைகள் பாடியிருக்க, நிறைய கோயில்களுக்கு ஊஞ்சல்கள், நிறைய கோயில்களுக்கு அந்தாதிகள் பாடியிருக்கிறார். அதில் கவிதைகளாக பாடியவற்றை பாடல்களாக வெளியிட்டிருக்கிறார் அவர். ஒரு பாடல் சார் எழுதின பாடல் ஒன்று நான் பாடியிருக்கிறேன். ஆனா சார் வந்து பாடினவரோ தெரியல. கௌரி தெரியுமா? தெரியல. சார் பாடி இருப்பார் என்று நினைக்கிறேன். இப்பொழுது தற்பொழுது இல்லை என்னிடம். நினைக்கிறேன் எந்த கோயில்களுக்கு ஊஞ்சல் எழுதினபடியினால சில வேளையில இசையமைத்து பாடி இருக்கலாம் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் திருவூஞ்சல்களை எப்படி பாடுவதென்று பாடி காட்டியிருக்கிறார். ஆமா, அவர் பாடி இருக்கிறார். என்ன அவருடைய தகப்பனர் பாடின பாடல்களையும் எடுத்து பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்களும் இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நிறைய பாடியிருக்கிறார். நடபைரவி ராகத்துல பாடினதும் அங்க எங்களுக்கு வகுப்பு நடாத்தி கொண்டிருக்கீங்களா அந்த பாடல்கள் பாடி காட்டினவர். அது இப்பொழுது தற்சமயம் தான் ஞாபகம் வருகின்றது. ஆய்வு கட்டுரைகள் இப்ப நான் எழுதி கொண்டிருந்தாலும் என்ன ஐயம் இருந்தாலும் கேட்டால் உடனே, இப்ப வேறு ஆகலண்டா உடனே வந்து எங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ண மாட்டேன்னா உடனே அவர் தன்னுடைய புத்தகத்துல அல்லது வேறு ஏதாவது புத்தகத்திலிருந்து எடுத்து படம் பிடித்து உடனடியாக எங்களுக்கு உடனே எடுத்து உடனே டெலிபோன் எடுத்தும் சொல்லுவார். அது அப்படி எப்படி தரண்டு. அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு என்னோட சொல்ல முடியாத ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது. இழப்புக்கு அவரது நினைக்கிறேன் நோய்வாய்ப்பட்டமைதான் காரணம் என்று நினைக்கின்றேன் இல்லையா? இப்படித்தான் இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு திடகாத்திரமான ஆள். குரலும் ஒரு உறுதியான ஒரு அழகான இனிமையான குரலை உடையவர். உடலும் ஒரு தேக ஆரோக்கியமாகத்தான் இருந்தவர். ஆனா என்ன நடந்து கடைசியில நான் அறிந்திருந்தேன். உடல்நிலைகள் கொஞ்சம் தளர்ந்திருந்தமையினால கொஞ்சம் அவரது இவர் இசைக்கருவிகள் வாசிப்பாரா? புல்லாங்குழல் வாசிக்கிற திறமை வாசிப்பார். புல்லாங்குழல் வாசிப்பார். அறிந்திருந்தேன். இந்த நூலிலும் நான் சொன்ன நூலிலும் அவரை பற்றிய பின்பக்க மண்டத்தில் அவரை பற்றி இருக்கின்றது. அளவட்டியை புறப்படமாக கொண்ட திரு எஸ் சிவானந்தராஜா அவர்கள் நீர்ப்பாசன திணைக்களகத்தில் பட வரைஞராக பணியாற்றி சுய விருப்பத்தின் பேரில் ஓய்வு பெற்றவர். வேலையிலிருந்து தன் விருப்பத்தில் ஓய்வும் பெற்றிருக்கிறார். வடலங்க சங்கீத சபையினரின் சங்கீத கலா வித்தகர் பட்டம் பெற்ற இவர் நீண்ட காலம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வாய்ப்பாட்டு திருமுறைப்பாடல் மெல்லிசை நிகழ்ச்சிகளில் வானொலி கலைஞராக தொடர்ந்து குரல் இசைத்தவர். 1990 பின்னர் எழுத்துத்துறையிலும் இவர் ஈடுபட்டு உள்ளார். இசையுடன் தொடர்புடைய வெளியீடுகளில் இவரது இலக்கிய இசைச்சாரல் நூலாக்கம் 2000 பலரது பாராட்டை பெற்றது. நுண்கலைகளுடன் தொடர்பான கலைஞர்களின் நூலாக்கங்கள், கௌரவிப்புகள், அரங்கேற்ற நிகழ்வுகள், ஒலி நாடாக்கள், கலைமன்றங்கள் அடங்கிய சுமார் 1000 தகவல்களை உள்ளடக்கியதாக இந்நூல் ஈழத்து கலைத்துறை பதிவுகள் என்ற பெயரில் வெளிவருகின்றது. கலைஞர்களுடன் தொடர்புடைய கட்டுரையாக்கங்கள் அடங்கிய தகவல்களையும் தொகுத்து வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ள இவரது ஆக்கத்துக்கு மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள கலை ஆர்வலர்களிடம் இருந்து ஒத்துழைப்பை வேண்டுகின்றார் என்று சொல்லி இது அந்த காலத்துல நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுக்கு முன்னுக்கு வந்திருக்கோம் என்று நினைக்கிறேன் இந்த நூல். ஏனென்றால் 2000 பல பாராட்டை பெற்றது என்று சொல்லி இதுல பதியப்பட்டிருக்கின்றது. 2001 வந்த புத்தகமாக இருக்கும் என்று என்னுடைய இதுல உள்ளுக்கு பதியப்பட்டிருக்கின்றது. 2004 வந்திருக்கின்றது.
இவ்வாறான பதிப்புகள் இருக்கும் பொழுது இவர் ஒன்றும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் எங்களுடன். அவ்வாறு சிறப்புகள் வாய்ந்த குருவை பற்றிய ஒரு பகிர்வோடு இன்றைய பகிர்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் நீங்கள் தகவல்கள் ஏதாவது விடுபடுகின்றதா என்றால் நீங்கள் அவற்றையும் இணைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உறவுகள் இணைங்கலாம் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்களே அல்லது விஜயகலா டீச்சர் நீங்கள் பாடிய அவருடைய பாடல் ஒன்று நீங்கள் பாடியிருந்தீங்கள் என்று சொன்னீங்க, அதுல ஒரு வரி 2 வரிகளை நினைவுபடுத்தி விடுங்கள். சிந்து பைரவி ராகம் ஞாபகம் இருக்குது, பாடல் வரிதான். இந்த பாடல் வரிகள் திடீரென்று சொன்னா சில ஞாபகம் வருவதில்லை. அம்மனுடைய பாடல் பாடினவர் இவர் அறிவித்து அறிவித்த நாயகி நீ என்னாலும் எமை காப்பாயே, என்னை எனக்கு அறிவித்த நாயகியே நீ என்னாலும் எமை வந்து காப்பாயே. சிலவள மாறி பாடுறதுடைய அழகான பாடல் இது. தான் இசை அமைத்தவர், இந்த பாடலுக்கு அவர் தான் இசை அமைத்து எனக்கு தந்தவர். பாடுவோம் நான், எனக்கு விருப்பம். அவர் சேர கேட்டு இதை பாடினான். என்னை எனக்கு அறிவித்த நாயகியே நீ என்னாலும் காத்தருள்வாய். அது அந்த வரிகள் மறந்துட்டேன். ஆனா மிக இது 4-5 வருடங்களுக்கு முன்பு பாடிய பாடல், மிக விரும்பி பாடின பாடல். சாருடைய பாடல் ஆசையாக பாடினது. எனக்கு ஒரு விருப்பம். நான் தான் கேட்டேன், சார் இந்த பாடலை நான் பாடட்டும். அவருக்கும் ஓம் நானே இசை அமைச்சு தாரன் என்று சொல்லி சிந்து பைரவி ராகத்துல அமைச்சு தந்து நான் பாடியிருக்கிறேன். ஓ அழகு, நல்லது, நன்றி. படிப்புல முத்துமாடி அம்மன் வச்சு அவர் பாடியிருக்கிறார். நவசக்தி அர்ச்சனை அந்த ஒவ்வொரு காட்சிகளும் போட்டு அந்த பாடலை நாங்க முகநூலில் வெளியிட்ட நாங்க. அதுக்கு எனது கணவர் கிருபாகரனும் உதவி செய்தவர். ஓகே ஓகே. ஆமா, நீங்க சிடியாக வந்ததா அந்த பாடல்? இல்ல முகநூல்லதான் நாங்க எல்லாமே செய்கிறது. சிடி இன்னும் இதுவரை நாங்கள் இன்னும் சிடியிலும் வெளியிடவில்லை. உண்மையில ஈழத்தில வாழ்ந்த பலரது கவிதைகள் பாடல்களாக வந்திருக்கின்றன. பல அறிஞர்கள், பல பண்டிதர்கள், பல புலவர்களது பாடல்கள் இசைகளாக வந்திருக்கின்றன. அந்த வகையில் ஆசிரியருடைய பாடல்களும் பல இசைகளாக வந்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் வெளி உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டியது எங்களது பக்கமாக இருக்கின்ற ஒரு செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது நினைக்கின்றேன். அந்த ஈழத்திலே வீரமணி ஐயா தனது பதிவுகளை பலவற்றை பாடல்களை பாடியிருக்கிறார். வீரமணியா எழுதுவர், பாடுவது குறைவானால் படிப்பித்திருக்கிறார். பாடல்கள் நிறைய சொல்லி படிப்பித்திருக்கிறார். அதே போல சிவானந்தராஜா அவர்களுடைய பாடல்களும் பதிவுகளும் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து எல்லோருக்கும் இப்பொழுது கைநுனியில் சமூக தளங்கள் எங்களிடம் இருப்பதனால் வெளிப்படுத்துவதற்கு, பரப்புவதற்கும், அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அண்மையில எங்களை விட்டு பண்டிதர் பரமானந்தன் அவர்கள் எங்களை விட்டு சென்றிருந்தார். நான் நினைக்கிறேன் 2-3 தினங்களுக்கு முதல். அவரும் நிறைய கவிஞர், நிறைய பாடல்களை எழுதியிருந்தார். அவரது பாடல்களும் பல தேசியத்தின் விடுதலைக்காக பாடப்பட்ட பாடல்கள். அவ்வாறு நிறைய பேர், எங்களுடன் வாழ்ந்த
புலவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், நிறைய பாடல்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவை எங்களுக்குள்ளே ஒரு மறைவாக இலைமறை காயாக இருக்கின்றன என்றது எனது கருத்தாக இருக்கிறது. நாங்கள் நிறைய பாடல்கள் படிக்கின்றோம், ஆனால் அது எங்களுடைய பாடல்களா என்று சொல்லி பார்க்க அது குறைவாக இருக்கின்றது. விஜயகலா டீச்சர், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எங்களுடைய ஈழத்தவர்களுடைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன தானே? உண்மைதான். நீங்கள் என்ன பாட சொன்னீங்க? நான் முதல் ஆயத்த படுத்த இல்ல கல்யாண வசந்த மண்டபம் வந்து வீரமணி ஐயர் கல்யாண வசந்தம் உடனே பாடினா நான் எனக்கு வாய்ஸ் வரையில. நீங்க உடனே கேட்ட உடனே எதிர்பார்க்கல. மண்டபத்தில் கால் தூக்கி மற்றது இப்பொழுது நான் எனது மாணவர்கள் டிப்ளோமா செய்கிற மாணவர்களுக்கு பதம் இருக்குது. அதுல மோகனராதுல வீரமணி ஐயருடைய பாடல் தான் வருவேன் வருவேன் என்ற பாடல் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அத்துடன் ஹம்சத்தனி ராகத்துல விநாயகர் அதாவது கணபதியுடைய பாடலும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். கற்பகவல்லி அது உலக பிரசித்தி பெற்ற பாடலாக பாடலும். அப்படி வீரமணி ஐயருடைய இப்ப அனைத்துலக தமிழ் கலை நிர்வாகத்தின் தரம் 3ல வந்து அறிமுறை தேர்வு பரீட்சையில வந்து இத வந்து ஒரு வீரமணி ஐயட்ட வாழ்க்கை வரலாறு பரீட்சையில கொண்டு வந்திருக்கிறேன். மற்ற வாழ்க்கை வரலாறு கற்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ரீதியில உண்மையிலேயே அது நாங்களும் பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால அவருடைய வாழ்க்கை வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இசை பல்லவி மாணவர்கள். அதுடன் அவர்களுடைய பாடல்களும் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு விருப்பம். முதல் செல்வச்சீராளன் மாஸ்டர் இங்க வாழ்ந்தவர், அவரும் நிறைய பாடல்கள் இருந்தவர். அவருடைய பாடலையும் நான் கற்பித்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய ஆசிரியர் சிவானந்த ராஜா மாஸ்டர் விட்ட பாடல்களும் இப்ப இன்றைக்கு யோசிக்கிறேன். அவருடைய கீர்த்தனைகள் சிலவற்றை மாணவர்களுக்கு நான் கட்டாயம் கற்பிக்க வேண்டும். நிச்சயமாக அவருடைய ஒரு ஒலி உண்டு. அவருடைய பாடல் ஒரு சிறிய இது நான் இல்ல போனில் ஒரு காப் போட்டு அவருடைய குரல் ஒரு காப் இருப்பார். அவருடைய மதுர குரல் நேரடியாக கேட்கும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும். இது ஒரு ஒளி இதுல ஊடகத்திலிருந்து அடுத்ததுக்கு வரும்பொழுது அதிட்ட பவர் வந்து குறைஞ்சு வந்து இருக்குது. மற்றபடி நேரடியாக கேட்கும் பொழுது இந்த நாங்கள் எங்களோட வகுப்புல இருந்தே சேரிட்ட குரலை நாங்க ரசிக்கிறது ஒவ்வொரு நாளும். கம்பீரமான மிகவும் இனிமையான ஒரு குரல். நிச்சயமாக நன்றி இயக்குனர் அவர்களே. இணைந்திருக்கிறார் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வளமைக்கு மாறாக குற்ற உணர்வோடு காரணம் பண்பலை வரிசை நிகழ்ச்சிகளின் காரணமாக முழுவதுமாக கேட்க முடியாத சூழல். ஆனால் ஒரு கேள்வி ஆரம்பத்தின் அறிமுகத்தில் மனதில் தொக்கியது. இந்த ஜெர்மன் தொலைக்காட்சியில் யார் தொகுப்பாளராக இருக்கிறீர்கள்? அது ஜெர்மன் தமிழ் எம்டிவில வந்து பாடுங்குயில்கள் பல்சுவை நிகழ்ச்சியை வந்து இளம் இசை சிறுவர்களுக்காக மாணவர்களுக்காக செய்து கொண்டிருந்த நான் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறேன். இனி தொடர்பு நினைக்கிறேன். அந்த தொலைக்காட்சி இயங்குகிறதா? சிவநேசன் அவர்களுடைய தமிழ் எம்டிவி முகநூலூடாகத்தானே அவருடைய காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன.
முகநூலும் யூடியூபும் நினைக்கிறேன். ஆமா, யூடியூப்ல இப்ப குறைவு, முகநூலில் தான் அவர் இப்போ செல்கிற இடங்கள்ல உடனே முகநூலில் செய்வார். அல்ல இல்லை, இப்போ இப்படி உங்கள் இவர் போன்ற தொகுப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் எப்படி வரும்? முகநூலும் யூடியூப்லயும் இருக்கின்றது, பதிவுகளாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லையா? நீங்கள் சொன்னது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி தானே அது? பாடல்கள் பரிசு நிகழ்ச்சி வந்து சிறுவர்கள் மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. அது வந்து இசையும் தமிழையும் சேர்த்து. இப்போ நாங்கள் வந்து தமிழில் தான் கேள்வி வைப்போம், தமிழில் தான் விடை சொல்ல வேண்டும். அதே நேரம் பாடல்களும் தமிழ் பாடல்களை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறது. தமிழ் பாடல்கள் மற்ற நாட்டார் குரல் பாடல்கள் தீவரம் அதைத்தான் பாடுகிறோம். சின்ன பிள்ளைகள் தமிழில் வந்து சினிமா பாடலும் உண்டு, அதாவது அழகிய ஒரு சினிமா பாடல், தமிழ் சார்ந்த சினிமா பாடலையும் வந்து கேட்போம். ஓஹோ, சரி. மீண்டும் நீங்கள் அதை தொடர்கிற போது நமக்கு ஒரு அறிவித்தல் தாருங்கள், நாமும் பார்க்கிறோம் நிச்சயமாக. சிறப்பு, மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். சாந்தினி அவர்கள், இன்று இவர்கள் நீங்கள் சகோதரிகள் தானே, நேர் சகோதரிகள் தானே இல்லையா? சரி, இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தீம் அப்படி என்னை போல பிந்தி அடைந்தவர்களுக்காக ஒரு முறை இன்று ஒன்று கூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் எதிலிருந்து ஏற்பட்டது? இவர்களுடைய குருவை அறிந்திருக்கின்றேன். அவர் எனக்கு நன்றாக தெரிந்தவர். அவர் அண்மையில் எங்களை விட்டு பிரிந்து விட்டார், பூவுலகை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய ஒரு நினைவை செய்ய வேண்டும் என்று விருப்பம், அவர் வாழும் காலத்திலேயே அவரோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அதற்கிடையில் இழப்பு இடந்து நடைபெற்று விட்டது. அதனால இவர்கள் கற்றவர்கள் என்றது விஜயகலா டீச்சர் எனக்கு சொல்லி நன்றாக தெரியும். அப்போ அவர் விஜயகலா டீச்சர் நன்றாக பகிர்ந்திருந்தவர், அவர்களது முகநூலில் ஆசிரியர் பற்றி நிறைய பகிர்ந்திருந்தார். கண்டிப்பாக நான் அது படங்கள் என்றால் கண்டிருந்தது, ஆனால் காது நான் மற்ற எஃப்எம் அலைவரிசைகள் செல்ல வேண்டியது. நாங்கள் நேர மாற்றத்துக்குள் செல்ல போகிறோம் வார ஞாயிறு முதல். அதோடுபாக தொகுப்பாளரோடு சேர்ந்து பேச வேண்டியது. அவை அந்த ஐயாவினுடைய படங்கள் நீங்கள் நல்ல படமாக பகிர்ந்து கொண்ட ஒரு பார்த்துருந்தேன். இப்போது நீங்கள் போட்ட பாடலும் கேட்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போது அதான் வாழ்ந்து இப்போ இவர்கள் இருக்கிற போது செய்வது, இனி தவற விட்டவர்களை போக இனியவர்களை எடுத்து வந்து பதிய வேண்டியது காலத்தினுடைய தேவை. இந்த புத்தகங்களால் பதியப்படுகிற போது இப்போதெல்லாம் பார்வை புலங்கள் மிக குறைந்து போகிறது. அவை காட்சி காணொளிகளூடாக வருகிற பதிவுகள் அதிக காலங்கள் பயணிக்க வல்லவையாக இருக்கும். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் என்று நான் ஒரு கேள்வி, சர்மா அவர்கள் யுனிட்டி டிவி என்று நடத்துகிறவர், இந்த சர்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற சர்மா அவர்களா? ஆம், யுனிட்டி டிவி அவருடையதுதான். ஆம், நான் கௌரியக்கா அவர் தான். நன்றி. அவருடைய டிவியில் அவர் வாழ்க்கை வரலாறு பதிந்திருக்கின்றார் விஜய கௌரி அவர்கள். எங்கள் எங்கிருந்து விடை பெற்று ஜிடிவி என்கிற இயக்கம் சார்பாக நடந்த தொலைக்காட்சிக்கு இரவு நேர சினிமா பாடல் ஒளிபரப்ப சென்று விட்டு அவருக்கு விருப்பம் இருந்தது. அது பிறகு நின்று விட்டதுக்கு பிறகு அவர் தானாக யுனிட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல பதிவுகள், ஏன்னா அவரும் முற்றுமுழுதாக பாடசாலை கல்வியிலே முழு தரவும் சங்கீதத்தை தான் முதன்மை பாடமாக எடுத்து லெவல் செய்திருந்தவர். குறைவுதானே அப்படி செய்வது? ஒரு பாடமாக தானே சங்கீதம் எடுப்பார்கள் இல்லையா? அப்படி வந்து அப்போ அவருக்கு அடிப்படை புலம் இருக்குது. அப்போ இவர்கள் போன்றவர்களை அவர் இனம் கண்டது அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று நினைக்கிற காரணம் அழகாய் அப்படி கேள்வி தொகுப்போடு இங்கு ஆன்மீக பாலம் நிகழ்ச்சியிலே ராமநாதன் குருக்கள் அவர்களோடு ஷர்மா அவர் இணைந்து கொள்வார்கள். ஆமாம், இப்பொழுது மாதத்தில் ஒரு நிகழ்ச்சி செய்து வருகின்றார். எண்ணப்பறவை, மாதத்தில் 2 தடவைகள் எண்ணப்பறவைங்கிற நிகழ்ச்சி. உடனே இங்கிருந்தான் நிறைய சொந்த பாடல்களை தயாரிக்க, ஏன்னா நாங்கள் சினிமா போடுவதில்லை தானே. அப்போ அந்த வகையில் உருவானார். கானக்குரல் என்கிற சொந்த பாடல் இசை நிகழ்ச்சி தான் முதல் அறிமுகமானவர். அவர் சிறந்த மெட்டமைப்புக்கான விருதும் பெற்றிருந்தார். அதுக்கு பிறகுதான் ஒளி வந்தார். சரி, அவரை ஞாபகப்படுத்த முடிந்தது, சந்தோஷம். உங்களுடைய பதிவை யூனிட்டியிலே இசைக்கலைஞர்களை வந்து கலை பிரம்மாக்கள் என்ற வரிசையில் வந்து அவர் வந்து சிவானந்த ராஜா சார் எங்களை எல்லாரையும் அறிமுகப்படுத்தினவர் என்று சொன்னால், வாழும் பொழுது இசைக்கலைஞர்களை பெருமைப்படுத்திய சிறப்பு அவரை தான் சார். கண்டிப்பாக அதுக்கு எல்லோரும் ஊக்குவிக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும். செய்பவர்களுக்கு இப்போ நாமும் ஒன்றை தொடங்க விட செய்பவருக்கு ஊக்குவிப்பது தான் சமூகத்தினுடைய சரியான பக்கமாக இருக்கும்.
இந்த காட்டில் வந்து யாரும் செய்கிற நிகழ்ச்சிகளை செய்ய மாட்டோம். பொதுவாக இப்போ செய்தி கேட்குறேன்டா எங்கேயாவது ஐபிசி போங்கோ அல்லது பாட்டு கேட்குறேன்டா ஆதவனுக்கு போங்கோன்னு நாங்களே அனுப்பி விட்டுருவோம். இங்கே இப்போ அங்கே செய்ய முடியாதவற்றை இங்கு செய்வோம். அதே போல் நீங்கள் இறுதியாக சொன்ன விஷயங்களை மிகச்சிலர் தான் இந்த பதிவுகளை எடுக்கிறார்கள் இல்லையா? அதுவும் ஆளுமை மிக்கவர்களை நாம் காண்பதற்கு அவர்களுக்கும் புறமே இருக்க வேண்டும். இப்போது சர்மா, ஏன் நீங்கள் கூட உங்களால் கூட அது முடியும். ஆகவே நீங்கள் யார் அக்கா யார் தங்கை? எனக்கு விஜயகலா அவர்கள் அக்காவாக. சரி, நீங்கள் எல்லோருமே இன்று இருக்கக்கூடிய இணையத்தினுடைய சாதனங்கள் ஊடாக வருகிற வரப்பிரசாதங்களை வடிவாக பயன்படுத்தி இன்னும் நிறைய பதிவுகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம். நாம் உடலால் மறைந்ததுக்கு பிறகும் காணாமல் போனதுக்கு பிறகும் கூட அவை பயணிக்கும். இதே பொறுத்த புத்தகங்களை விட அவை தான் கூடுதல். தேடி பயணிப்பவர்களுக்கு புத்தகங்கள் உதவலாம். மற்றும்படி கண்ணில் காதில் கேட்பவர்களுக்கு இவை வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் திடீரென்று வந்து இடையில் வந்த ஒரு சமூகமாக சித்தரிக்கப்படுவோம். எங்களுடைய தொன்மைகளும் ஆளுமைகளும் மறைந்து போவோம். அவை திரும்பி ஒரு முறை மீளலைகளில் கேட்டுக்கொள்வோம். இந்த பதிவு யூடியூப்பில் பயணிக்கும். அப்போது நான் நிச்சயமாக கேட்டுக்கொள்வேன், மன்னிப்போடு. இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சாந்தினி அவர்களும் இவர்கள் உங்கள் போன்றவர்கள் நிறைய தேடல் செய்பவர். அவருடைய ஆர்வங்களும் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் பக்கமாக அதிகமாக சென்று கொண்டிருக்கும். சாந்தினி அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொள்வோம். சாந்தினி ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஃபேக்ட் டிவி இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏனென்று சொன்னால் இவ்வாறான கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களை இலைமறையாக இருக்கும் எங்களை வந்து வெளிக்கொணர்வதும் இசைக்கலைஞர்களை வெளிக்கொணர்வதற்காகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். எனது நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறு குறிப்பு, FATV என்பது இது முதல் ஒலி கலையகம். அதாவது 89ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் முதல் வானொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். இன்று 36 வருடங்கள். இன்றும் அதே வானொலி சன்ரைஸ் பயணிக்கிறோம், லண்டன் தமிழ் வானொலி. அந்த முதல் ஒலியினுடைய உச்சரிப்பை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆடியோவாக கொண்டு வந்தோம். ஏனென்றால் அப்போவே தெரியும், சந்ததி தாண்டி அடுத்த சந்தை ஒரு தலைமுறை தாண்டுகிற போது தமிழ் தள்ளாடும் என்பது தெரியும் ஐரோப்பாவில். ஆகவே முதல் ஒலியை ஃபர்ஸ்ட் ஆடியோ என்று பாவித்தோம். FMAயும் அந்த முதல் எழுத்துக்கள். முதலொலி கலையம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடியோ டிவி. இப்போது தொலைக்காட்சி, வானொலி தொலைக்காட்சியாக 2013 நாங்கள் மாற்றம் 2007 வெப் டிவியை வந்து 2013 முற்றுமுழுதாக இணைய தொலைக்காட்சியாக மாறினோம். நாம் அவ்வப்போது ஒளிபரப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாக 7 நாட்களும் வரமுறையாக தினமும் ஒளிபரப்புகிற தொலைக்காட்சி. ஆகவே அந்த பாமுகம் என்பது தான் FAக்கு தமிழில் வேறு வழி இல்லை. ஃபா என்கிற எழுத்து இல்லை. அப்போ பா எம்மவர் ஒளிமுகம் பாரெல்லாம் பாமுகம். காரணம், நாங்கள் இப்போ கர்நாடக இசை பாடல்னா சினிமாண்டாலும் போட்ட பாடலை போட மாட்டோம். நீங்கள் புதிதாக ஒரு பாடலை தந்தால் போடுவோம். இது உரிமை பெற்றதாக வேண்டாம். புதிய படைப்புகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். இன்னொரு வழியே சினிமாவுக்கும் கர்நாடகத்துக்கும் திறந்து வச்சு போட்டு புதிய பாடலை எதிர்பார்த்தால் 100ல் 1 தான் வரும். அவை இங்கு பல பேர் 1000 சொந்த பாடல்கள் எல்லாம் இயற்றி பாடியிருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். அவை அதை ஒரு சின்ன அறிமுகமாக நீங்கள் செல்லும் இடத்துக்காக ஒரு பொது அறிவே தெரியல. அமெரிக்க ஜனாதிபதி எல்லாரும் சொல்லினேன் தானே. இப்போ பாமுகம்னா என்னென்று தெரியாமல் தமிழர்கள் இருக்கக்கூடாது என்பதுக்காக சொன்னேன். சின்ன புல்லாங்குழல் தான் ஊதினான், மன்னிப்போட. நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மறைந்த அமரர் சிவானந்த ராஜா அவர்களுடைய ஒரு நினைவாக இன்றைய நிகழ்ச்சி மலர்ந்து மனம் பிறப்பி இருக்கின்றது. இதனை இணைக்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இணைந்த விஜயகௌரி அவர்களுக்கும் விஜயகலா ஆசிரியர் இருவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகௌரி அவர்களை நீண்ட காலங்களாக நினைத்திருந்தேன், எடுக்க வேண்டும், உங்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த பாடுங்குயில்கள் நிகழ்ச்சி ஒரு அழகாக சிறுவர்களுக்காக செய்திருக்கும் பொழுது அதை அவதானித்தவளில் நானும் ஒருவர் என்றது. அந்த வகையில் நீங்கள் உங்களை எடுத்து வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருந்திருந்தேன். ஆனால் அது 2 நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற்றிருக்கின்றன. உங்களை பற்றியும் நான் அறிந்து கொண்டு, அடுத்த குருவை பற்றியும் இதில் உங்களது பக்கங்களையும் அறிந்து கொண்டோம். மிக்க நன்றிகள். இணைந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்ட உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இந்த மலர்ந்ததும் சிறப்பு முற்றத்து மலர். இன்னும் ஒரு முற்றத்து மலரை விரைவாக எதிர்பார்த்து
தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து நவஜோதி ஜோகரட்டம் அவர்கள் தொகுப்பில் மகரந்த சிதறல் தொடரப்போகிறது. இது அலைவரிசையில் இன்னும் ஒரு சில வினாடி துளிகளில் மகரந்த சிதறலை உள்வாங்கிக் கொள்வோம். இணைந்து கொள்ளுங்கள்.